அடுத்தபடியாக அமேசன் செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறிய பேச்சினை இங்கு பேச வருகின்றார். அமேசன் செல்வராஜ் அவர்கள். இச்சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று உங்கள் முன்னிலையில் கல்வி செல்வத்தை பற்றி சிறு உரையாற்ற வந்துள்ளேன். இன்றைய உலகின் எல்லா சமூகத்தினருக்கும் வாழ்வில் இன்றியமையாதவற்றுள் கல்வியும் ஒன்றாகும். ஏனைய செல்வங்களை விட கல்வி செல்வம் ஏன் சிறப்புடையது? கல்வியானது வெள்ளத்தால் அழியாதது, வெந்தலால் வேகாதது, பிறரால் களவாட இயலாது. பிறருக்கு கொடுக்க கொடுக்க கொடுப்பவரிடம் அதிகரிக்குமே அன்றி ஒருபோதும் குறையாது. கல்வியை பற்றி பேசும்போது நான் முன்பு கற்ற திருக்குறள் ஒன்று நினைவிற்கு வருகின்றது. மன்னனுக்கு தான் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டை ஆளுபவனுக்கு அந்நாட்டில் மட்டுமே மரியாதை, ஆனால் கல்வி கற்றவனுக்கு செல்லும் நாடெங்கும் மரியாதை. இதுவே அக்குறளின் கருத்து ஆகும். இருப்பினும் எவ்வளவு செல்வந்தனாக இருப்பினும் அல்லது பலசாலியாக இருப்பினும் அவனை உலகு மதிக்காது. ஆனால் கல்வி அறிந்திருந்தவன் வறுமையில் வாடினாலும் அவனை உலகத்தால் தலை வணங்குவர். ஏனெனில் ஒருவன் கற்ற கல்வியானது அவனது தொழிலுக்கு வழிகாட்டுவது மட்டுமன்றி நல்ல ஒழுக்க பண்புகளையும் நீதி நேர்மை என்பவற்றையும் கற்றுத்தருகின்றது. அவர்கள் ஏனையோடு நன்றாக பழகுவது மாத்திரமன்று பிறருடன் சேர்ந்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதையே விரும்புவர். எண்ணும் மெழுக்கும் இரு கண்கள் போன்றவை. பிற உடல் உறுப்புகளை விட மனிதனுக்கு கண்கள் தமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அதே போன்று எண்ணையும் எழுத்தையும் கல்லாதவன் இரு கண்களையும் இழந்தவனாக கருதப்படுவான். இதனை வள்ளுவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்ற குறளில் குறிப்பிட்டுள்ளார். நாம் வாழும் காலத்தில் மட்டுமல்லாமல் நாம் மறைந்த பின்னரும் கூட நாம் பெற்ற கல்வியின் சிறப்பு பிறரால் புகழ்ந்து பேசப்படக்கூடியது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கல்வியை சிறுவயதிலிருந்தே சீராக கற்று அனைவரும் பாராட்டும் வண்ணம் ஒழுக்கமாக வாழ்ந்து நமது பெற்றோருக்கு நாம் வாழும் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்போமாக. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தனி நடனம் பரதநாட்டியம் நிவேதா செல்வராஜா. இப்பொழுது நிவேதா செல்வராஜா தரும் நடனம் பரதநாட்டியம்.
இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா விடை நீ சொல்லையா தரித்தனகதீம் தீம் ஜம் தனி தக்கி ததா எதித்தா தித்தா ஜனு தடி ஜம் தகதீம் தக்கி டக்கிரகதீம் த ஜடகுதீம் த தடித்ததீம் த திமித்ததீம் தத்தி தரகிடதா தத்தி தரகிடதா தி தத்தி தரகிடதா கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம் த கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம் த கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம்